ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ திவாகர் அவர்கள் குக் வித் கோமாளி செட்டில் உள்ள போன கொஞ்ச நாள்லயே வெளியே வந்துட்டாரு. அதுக்கு காரணம் உள்ள என்ன எல்லாருமே பிளேம் பண்றாங்க, அடிக்கிறாங்க, தப்பா பேசுறாங்க, கெட்ட வாரத்துல திட்டுறாங்க, ஏன் வளர்ந்துருங்கன்னு பொறாமையில இப்படி பண்றாங்க. புகழ், மாகாப்பா அண்டு கானாவினாத் இவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் பெரிய ஆளா வளரவே மாட்டாங்க. ஏன் இவங்க வளர மாட்டாங்கன்ற ஒரு ரீசன், அடுத்தவங்கள வளர விட்டா தானே இவங்களாம் வளருவாங்க. இப்போ நான் உள்ள போயிருக்கேன், என்னோட திறமையை பார்த்து இவங்களுக்கு அவ்வளோ பொறாமையா இருக்கு, நான் எங்க மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருவனோ அப்படின்னு சொல்லி அந்த பயத்துல தான் என்னை அடிச்சாங்க, ரொம்ப துன்புறுத்தினாங்க, தப்பா பேசினாங்க, விஜய் டிவில இருந்தே விலக்கிட்டாங்க, இவங்க மேல நான் புகார் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி புகார் மூலமா இப்போ சோசியல் மீடியால இவர் செம்ம ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சாரு. அண்ட் அதே போல மாகாப்பா கிட்ட கேட்டதுக்கு அவங்க ஃபேமஸ் ஆகணும்னு இப்படி பண்றாங்க, யாரும் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப இந்த ஷோவில் மிகப்பெரிய கோமாளியா இருக்கிறது குரேஷி. அண்ட் இவர் இந்த செட்ல எல்லாமே தெரிஞ்சவர். அண்ட் அவர்கிட்ட கேட்டப்ப உண்மையிலுமே என்னதாங்க நடந்தது, திவாகரை அடிச்சாங்களா இல்ல ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ஏங்க செட்ல எல்லாருமே ஒன்னா பழகிட்டு இருக்க நாங்க ஏங்க அடிக்க போறோம், அது எப்படிங்க மேல கை வைக்க முடியும், செட்ல அவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க முன்னாடி போய் நம்ம அடிக்க முடியுமா, இல்ல தெரியாம தான் அடிக்க முடியுமா, அவன் தான் சொல்றானா, அவன் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு மாதிரி ஃபேமஸ் ஆகணும்னு இப்படி பேசுவான். ஸோ அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. ஏங்க லாஸ்டா கூட தான் சூரிய திட்டினா அண்டு பெரிய ஆக்டர் எல்லாரையும் பேசினா, இப்பெல்லாம் அதெல்லாம் நம்ப முடியுமாங்க, அவன் சும்மாங்க, அவன் இப்படிதான் டம்மியா இருப்பான் அப்படின்னு சொல்லி குரேஷி அவர்கள் பயங்கரமா கலாச்சி பேசியிருந்தாரு. அண்ட் ஆல்சோ அவனுக்கு ஒழுங்கா நடிக்க தெரியுமா ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நான் யாரையும் கேவலப்படுத்தல, எல்லாருக்கும் நடிப்பு வராதுதான். ஆனா அவன் அதை கூட கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நாம தான் பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். இப்படி இருக்கிறவன்ட்ட நம்ம என்னங்க சொல்ல முடியும், அவன் போனதே நல்லதுதாங்க, அவனை உள்ள விட்டது மிகப்பெரிய தப்பு தான் அப்படின்ற மாதிரி குரேஷி அவர்கள் சொல்லியிருக்கதா நியூஸ் வந்திருக்கு. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.